ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை எப்படி காண்பித்தார் என்றால் சர்வ வல்லவராக காண்பித்தார். அதனால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். மோசேக்கு கர்த்தர் தம்மை எப்படி காண்பித்தார் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்மை காண்பித்தார். இருக்கிறவராக காண்பித்தார். அதனால் மோசே தேவ சித்தம் செய்ய புறப்பட்டான். தாவீதுக்கு கர்த்தர் தம்மை எப்படி காண்பித்தார் என்று தாவீது கிட்ட கேட்டா சொல்லுவாரு, அவரை எப்படி காண்பித்தார் தெரியுமா? மெய்ப்பராக காண்பித்தார். அதனால தாவீது பயமில்லாமல் பயணித்தான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் பயப்படேன் என்று சொல்லுகிறான். பயம் இல்லாமல் பயணித்தான். யோபுவுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எனவே அவன் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டார். கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தேவன் தம்மை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். என் விசுவாச வாழ்க்கையாகட்டும், தேவ சித்தத்துக்கு உட்பட்ட காரியமாகட்டும், என் வாழ்க்கையில நான் பயப்படுகிறதுக்கெல்லாம் என் எல்லா பயத்துக்கும் நீங்களாகி வாழ்கிற விஷயமாகட்டும், இழந்த அனைத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிற காரியமாகட்டும், எனக்கு ஒன்று தெரியும், தேவன் தம்மை எனக்கு காண்பிக்கும் போது என்னுடைய எல்லா சிறையிருப்பும் மாறும்.